Hi all, welcome to AMM Crochet Learning. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்லிப் ஸ்டிச். க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போது ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் செயின் போட்டுக்கோங்க. ஃபவுண்டேஷன் செயின் எப்படி போடுறதுன்னு தெரிலனா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது, பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் செயினில் போடக்கூடாது, செகண்ட் செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் செயினில் ஹூக்கை ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு yarn ஓவர் கொடுத்து வெளியே எடுத்துடுங்க. வெளியே எடுத்ததும் 2 லூப் கிடைக்கும் நம்மளுக்கு. இதில் ஃபர்ஸ்ட் லூப்பை செகண்ட் லூப் வழியாக வெளியே எடுங்க. புரிஞ்சுதா? திரும்பவும் பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட்டு செயினில் ஹூக்கை ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு yarn ஓவர் கொடுத்து வெளியே எடுத்துடுங்க. வெளியே எடுத்தோடனே 2 லூப் கிடைக்கும். இதில் ஃபர்ஸ்ட் லூப்பை செகண்ட் லூப் வழியாக வெளியே எடுக்கணும். மறுபடியும் நெக்ஸ்ட் செயினில் விடுங்க. ஒரு yarn ஓவர் கொடுத்து வெளியே எடுத்துட்டு 2 லூப் கிடச்சிருக்கு. இப்போது ஃபர்ஸ்ட் லூப்பை செகண்ட் லூப் வழியாக வெளியே எடுக்கணும். இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். ஸ்லிப் ஸ்டிச் க்ரோஷேல ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. சர்க்கிள் பேட்டர்ன்லாம் போடுறப்ப ஸ்லிப் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபாஸ்ட்னிங் ஆஃப் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் ஒரு க்ரோஷே ஸ்டிச்சை முடிக்கும் போதும் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி கடைசி வரைக்கும் போடுங்க. உங்களுக்கு நான் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக போட்டாச்சு. கடைசி ரெண்டு செயின் இருக்குது. ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு நூலை கொஞ்சம் லென்த்தாக இழுத்து பின்னாடி இருக்க நூலை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு டைட் பண்ணால் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான்.
ஓகே, இப்போ ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை கற்றுட்ருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.